வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் மின்கலங்களை தொடர்ச்சியாக திருடி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் சிப்பாய்களுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. முதுகெலும்பு இருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு பின்பு தேர்தலை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்திருக்க வேண்டும் என சுட்டிக்காட்டு. சஜித் மஹிந்த ரணில் இணையவுள்ள சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த சஜித் பிரேமதாச. இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வாவை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மகர நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெர்வின் சில்வா உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களை இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த மூவரையும் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிரிவத்கொட பகுதியில் அரசாங்கத்திற்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்த சம்பவம் தொடர்பாக பத்திரமுள்ள பகுதியில் வைத்து மேர்வின் சில்வா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் மேர்வின் சில்வாவை மேலும் 2 பேர் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தனர். இதேவேளை நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட மேர்வின் சில்வா அண்மையில் மகர சிறையில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முதுகெலும்பு இருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு பின்பு தேர்தலை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்திருக்க வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எத்தனையோ வகையில் தற்போதைய அரசாங்கத்திற்கு அரசியல் கைதிகளின் விடுதலை குறிப்பு அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதுடன் இன்று வரை எவ்வித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது ஒரு தேர்தலுக்காக பொய்யான வாக்குறுதிகளுடன் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தேர்தலில் களமிறங்கியுள்ளனர். அதனுடன் அவர்களுக்கு முதுகெலும்பு இருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்துவிட்டு அவர்கள் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய பிரஜைய நிறுவனத்துடன் தொடர்புடைய நிதி மோசடி வழக்கில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்புல மற்றும் மற்றொரு சந்தேக நபரை நிரபராதி என விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. போலியான சட்டப்பத்திரம் தயாரித்து விற்பனை செய்து 21 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்திய குற்றத்திற்காகவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்புலவும் மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டனர். நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கினார். அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீதான குற்றச்சாட்டை நியாயமான சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க அரசு தரப்பு தவறியதால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் என்று நீதிபதி உத்தரவிட்டார். 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் 1997ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வியாபாரி ஒருவன் டிஜிட்டல் டொமினல் நிறுவனத்தின் கொள்வனவு செய்யப்பட்ட பானேசியா வங்கிக்கு சொந்தமான 21 மில்லியன் பங்குகளை போலி சட்டப்பத்திரம் மூலம் சரிசெய்ததனூடாக நிதி மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் அமைச்சர் உதயன் கமன்புல மற்றும் வியாபாரி ஆகியோர் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சட்டமா அதிபரினால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை இலக்கு வைத்து அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை அடையாளம் காண்பதற்கான சுற்றி வளைப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் அதிகரிக்கப்பட்ட விலைகளின் கீழ் சில வர்த்தகர்கள் மற்றும் ஆலை உரிமையாளர்கள் அரிசியினை விற்பனை செய்வதாகவும் அரிசி தொகையை பதுக்கி வைப்பதாகவும் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்த வருடத்தின் நிறைவடைந்த காலப்பகுதியினுள் அதிக விலைக்கு அரிசியினை விற்பனை செய்த 500க்கும் அதிகமான வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தொலைத்தொடர்பு கோபுரங்களின் மின்கலங்களை தொடர்ச்சியாக திருடி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கடற்படையின் முன்னாள் சிப்பாய் உட்பட 5 பேரையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கைத்தொலைபேசி தொலைத்தொடர்பு வலையமைப்புகளின் தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கு பொருத்தப்பட்டிருந்த மின்கலங்கள் தொடர்ச்சியாக களவாடப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கோபுரங்கள் அமைந்துள்ள பகுதிகளுக்குரிய போலீஸ் நிலையங்களில் இந்த நிறுவனங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்திருந்தன. முறைப்பாடுகளின் பிரகாரம் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நளின் தர்சனா தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் மின்கலங்களை திருடியவர்கள் அம்பாறை பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு சென்ற விசேட போலீஸ் குழுவினர் சந்தேக நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களை அம்பாறையிலிருந்து கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த வேளை கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கடற்படை முன்னாள் சிப்பாய் என்பதும் மற்றொருவர் களவாடப்பட்ட மின்கலங்களை கொள்வனவு செய்பவர் என்பதும் ஏனைய மூவரும் திருட்டுக்கு உடந்தையாக செயற்பட்டவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளன. சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தில் மாத்திரம் 192 மின்கலங்களை திருடியுள்ளதாகவும் மின்னொன்றின் பெறுமதி சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாளை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்படவுள்ள நிலையில் ஐவரும் எதிர்வரும் 4ஆம் திகதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை திருடப்பட்ட மின்கலங்களை போலீசார் கைப்பற்றியதோடு அவற்றை நீதிமன்றத்தில் சான்று பொருட்களாக ஒப்படைக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சஜித் மஹிந்த ரணில் இணைய உள்ளனர் என்று பல்வேறு பத்திரிகைகள் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. அது மாத்திரமல்லாது அவ்வாறு செய்தி வெளியிடப்பட்ட தொலைக்காட்சி அலைவரிசைகளில் காலையில் பத்திரிகை முக்கிய செய்தி வாசிப்பு நிகழ்ச்சிகளில் தலைப்பு செய்தியாக முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. அது அப்பட்டமான பொய்யாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்கு யாருடன் சேர வேண்டிய தேவையில்லை. இவ்வருடம் நடைபெறவுள்ள உள்ளாட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பெரும் வெற்றியை தடுக்க வங்குரோத்து அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பொய்யான செய்திகளை பரப்பி வருகின்றனர். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட வேட்பாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரசாங்கம் செய்ததையே மீண்டும் செய்வது முறைமை மாற்றம் அல்ல. மக்களை ஏமாற்ற ஐக்கிய மக்கள் சக்தி அஞ்சப்படுகின்றது. பொய்யை நம்ப வைப்பதற்கும் மக்களை அரசியல் ரீதியாக ஏமாற்றுவதற்கும் நாம் பயப்படுகின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தியானது முடிவுகளை எடுக்கும் விடயத்தில் சரியான முடிவுகளை எடுத்து வருகின்றது. இன்று அரசானது பல்வேறு தலைப்புச் செய்திகளை தூக்கி பிடித்துக் கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தி பல்வேறு கட்சிகளுடன் கூட்டு சேர முயற்சிக்கின்றது என போலியான செய்திகளை உருவாக்குகிறது. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அத்தகையதொரு தீர்மானத்திற்கு வராது. நாம் இவர்களோடு இணைய மாட்டோம். ஐக்கிய மக்கள் சக்தி முதன்முறையாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதாலேயே இவ்வாறான செய்திகள் வெளியிடுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார்.